ஜோதிட பூமி நேயர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்றைய பஞ்சாங்க விவரங்கள். இன்று 20/1/2019 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 6ஆம் நாள், வளர்பிறை சதுர்த்தி திதி பகல் மணி 2:20 வரை, நட்சத்திரம் திருவாதிரை காலை 8:07 வரை, பின்னர் புனர்பூசம், யோகம் வைத்திருதி மதியம் மணி 2:41 வரை, வனிஜை கரணம் மதியம் மணி 2:20 வரை, பின்னர் விஷ்டி, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:04 வரை ஆகும். யமகண்டம் மதியம் 12:20 முதல் 1:46 வரை, குளிகை மதியம் 3:12 முதல் மாலை 4:38 வரை, சூலம் மேற்கு. சுதந்திரமான, கர்வம் மிக்க, எப்போதும் தங்கள் குடும்பத்தை பற்றி பெருமையடித்து கொள்ளக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இன்று வாழ்க்கை சந்தோஷமானதாக கழியும். சுபமங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கும். தன் இன மக்களிடம் பற்றும் பாசமும் அதிகமாகும். கீர்த்தி பெருகும். எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தடையின்றி தனவரவு அதிகரிக்கும். புத்தி தெளிவு பெற்று ஆதாயம் தரும். புது புது சிந்தனைகள் தோன்றும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் பால் அன்பை பொழிவீர்கள். புதிய நண்பர்களின் உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு தைரியமும் வீரமும் பெருகும். சுக்கிரனை அதிபதியாக கொண்டதால் காதல் விவகாரங்கள், இசை மற்றும் கலையார்வம், சினிமா, நாடக ஆர்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, இன்று வரவுகள் தாமதப்படும். பணம் வந்தாலும் கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை என பாட வேண்டிய நிலை வரும். இன்று நேர்மையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். மனைவியின் கலகத்தால் உறவுக்குள் குழப்பம் உண்டாகும். அதிகாரிகளிடம் பணிவாக நடக்க வேண்டிய காலம். வியாபாரிகளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். வம்பு வழக்கு மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய உற்சாகம் பிறக்காது. மனைவியின் உதவி மனதை லேசாக்காது. வீட்டின் கதவை வெற்றிகள் தட்டும். நண்பர் உதவியால் நல்ல பலம் சேரும். மாணவ மாணவிகள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. நகைச்சுவை மிக்க, பொடி வைத்து பேசக்கூடிய, உறவாடியே கெடுக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சாற்றலால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வாக்குமன்மையால் பயன்பெறும் வளமான நாள். குடும்பத்தில் திருப்தி ஏற்படும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி அளிக்கும். நவீன வாகனங்கள் வாங்குவீர்கள். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும். போகப்பொருள்களும் கிடைக்கும். உயர்ந்த வள்ளலும் செல்வந்தருமான ஒரு முக்கியஸ்தரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பல புண்ணிய காரியங்களில் மனம் ஈடுபடும். வாக்கு நாணயமும் தேவதா பக்தியும் பெருகும். மாணவ மாணவிகள் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக செல்வீர்கள். கருணை உள்ளம் கொண்ட, தன் மக்களுக்கு பாசம் மிக்க பெற்றோராக விளங்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இன்று பந்துஜன வெறுப்பு, மனக்கவலை, வீண் பழி ஆகியவை ஏற்படும். புத்தி தெளிவின்மையால் நியாயமற்ற நிலை தென்பட்டாலும் பின்னர் புது தெம்பும் புத்துளியும் ஏற்படும். ஆராய்ச்சி மனப்பான்மையால் ஆதாயம் உண்டு. எதிர்பாராத பணவரவு உண்டு. நிம்மதி எங்கே என தேட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். வீண் விரயங்களும் ஏற்படலாம். இயலாமையால் அனைவரின் மேலும் ஒரு தேவையற்ற வெறுப்பு ஏற்படும். புதிய கடன்களை வாங்காதிருப்பது நல்லது. எந்த செயலிலும் மனம் ஈடுபடாத நிலை ஏற்படலாம். தைரியமும் தெம்பும் குறையும். ஆரம்பித்த வேலைகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க முடியாது. தடங்கல்கள் வரும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளால் சறுக்கல்கள் ஏற்படலாம். மாணவ மாணவிகளுக்கு வெட்டி செலவுகள் ஏற்படும். புத்திமானும் கலைகளில் வல்லவரும் கடுகடுப்பும் சுறுசுறுப்பும் உடைய சிம்மராசி அன்பர்களே, தனவரவு அதிகரிக்கும். பெண்களிடம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். நினைத்தது நினைத்தபடி நடக்கும். நோய் நீங்கி சுகம் ஏற்படும்.
அளவும் பொலிவும் கூடும். அரசாங்க ஆதரவு உண்டு. பதவி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகளை அடைவீர்கள். இஷ்டப்படி கஷ்டமில்லாமல் இடமாற்றங்கள் ஏற்படும். எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். தலைமை பதவிகள் தானாகவே தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு புத்தி தெளிவும் அறிவுத்திறனும் கூடும். பிறருக்கு உதவுவதால் பேரின்பம் அடையும். மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றிகள் படிப்படியாய் வரும். காமத்தை வெறுப்பவரும் மோசமான நடவடிக்கையாக கருதக்கூடியவருமான கன்னிராசி அன்பர்களே, இன்று புதிய உத்தியோகமும் உத்வேகமும் ஏற்படும். பணியில் பணிவும் துணிவும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களால் லாபமும் போகமும் உண்டு. விருந்தோம்பலால் மனம் மகிழும். வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தனவரவு கூடும். அனைத்திலும் லாபமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை ஓங்கும். உயர்தர வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். வசிக்க நல்லதொரு இல்லமும் அமையும். பாக்கிய விருத்தி ஏற்படும். மாணவ மாணவிகள் பாராட்டும் பதக்கமும் பெறுவர். விரைவில் உணர்ச்சி வசப்படக்கூடிய கோபம் மிக்க மூர்க்கமான சுதந்திர எண்ணம் கொண்ட ராஜதந்திரம் மிக்க துளாராசி அன்பர்களே, இன்று மனதில் அமைதியும் தெய்வீக திருப்பணிகளில் ஈடுபாடும் நிலவும். சுகம், சந்தோஷம் மற்றும் உல்லாச பயணங்கள் ஆகியவை ஏற்படும். அரசு ஆதரவு உண்டு. பணி உயர்வும் உண்டு. பணவரவு எல்லாமும் உண்டு. தெய்வபக்தியால் மன நிம்மதி கூடும். ஆடை ஆபரணங்கள் சேரும். குடும்ப வாழ்வு ஒரே சீராக இருக்கும். நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும். எல்லா வழிகளிலும் லாபம் ஏற்படும். எல்லா வசதிகளும் இன்பமும் உண்டாகும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும். புத்திமானும் மரியாதைக்குரியவரும் சாஸ்திரப்படி நடப்பவரும் சத்துருக்களை ஜெயிப்பவருமான விருச்சிகராசி அன்பர்களே, இன்று நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது. உயர் அதிகாரிகளிடம் பணிந்து நடங்கள். பயணங்களில் வாகன சுகம் குறையும். சிலருக்கு காரிய தடைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் எழும். பயணம் செய்யும் போது எச்சரிக்கை தேவை. தொழில் புரிவோர் பணியில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கலாம். சிலருக்கு கடன்களை மீட்கவும் புதிய சொத்துக்கள் வாங்கவும் முடியும். மாணவர்கள் வாகனங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டிய நாள். நல்லொழுக்கமும் கௌரவமும் உடைய நேர்மை தவறி நடக்காத வயதான பின்பே அறிவு முதிர்ச்சி அடையக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இன்று மனைவி மூலம் நன்மையும் மகிழ்வும் பெருகும் நாள். நேர்மையுடன் செயல்படுங்கள். பிறரிடம் பணிவோடு இருந்தால் பெரும் பயன்கள் அதிகரிக்கும். அரச அனுகூலங்கள் உண்டு. வாகன யோகமும் உண்டு. வியாபாரத்தில் கவனத்துடன் செயல்பட்டால் இழப்பை தவிர்க்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். உயர் ரக அரசு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். வீடு, மனை ஆகியவற்றை உடனடியாக கிரயம் செய்யலாம். ஆடை ஆபரணங்கள் சேரும். வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு ஏற்ப புதிய முதலீடுகள் செய்யலாம். மாணவ மாணவிகளின் கனவுகள் நனவாகும். எதற்கும் உணர்ச்சி வசப்படாத தைரியத்துடன் எதிர்பாலரை அணுகும் திறமையற்ற தயக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் உடைய மகர ராசி அன்பர்களே, இன்று எல்லா நலன்களும் தரும் ஏற்றம் மிகும் நாள். பெயரும் புகழும் உயர்ந்து பெருமை தரும். தொழிலில் தனவரவு ஏற்படும். வாகன போஜன சுகங்கள் கிடைக்கும். புத்தாடை ஆபரணங்கள் சேரும். வம்பு வழக்கு செய்தவர் வழிவிட்டு விலகுவர். நண்பர்கள் கேட்காமலே உதவ முன்வருவர். வீடு மனை வாங்கும் எண்ணங்கள் மனதில் எழும். அதற்காக எதிர்பார்த்த கடன்கள் எளிதில் கிடைக்கும். குழந்தைகளினால் வீட்டில் எப்போதும் குதூகலம் திகழும். பெண்களாலும் நண்பர்களாலும்
அதிக நன்மைகள் ஏற்படும். கல்வி, கலைத்துறையினர் ஆகியோருக்கு பணிகள் சிறக்கும். கட்டுமான தொழில் முன்னேற்றம் காணும். மாணவர்களுக்கு புது சிநேகம் உண்டாகும். கல்வியும் சிறக்கும். தியானம், யோகம், ஆசனம், ஜபம், பூஜை ஆகியவற்றில் நாட்டமுடைய கும்பராசி அன்பர்களே, இன்று வெற்றிகரமான நாளல்ல. பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படலாம். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படும். வீட்டிலும் வெளியிலும் சமாளிக்க முடியாத இன்னல்கள் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். குணங்கெட்ட பெண்களின் தொடர்பு குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். சிலருக்கு முறைமீறிய காதல் ஏற்பட்டு கட்டாய திருமணத்தில் முடியலாம். சோம்பேறித்தனம் அதிகமாகி எந்த செயலிலும் மனம் ஈடுபடாத நிலை ஏற்படலாம். மாணவர்களுக்கு கடின உழைப்பே கல்வியில் முன்னேற்றத்தை தரும். அழகு பெண்களை மனைவியாக ஆக்கிக்கொள்ள விரும்புபவரும், காமத்தில் ஆர்வம் மிக்கவரும், சந்தேக குணம் உடையவருமான மீனராசி அன்பர்களே, இன்று வீண் செலவுகள் ஏற்படலாம். பிற்பகலில் பயணங்களில் தடங்கல்கள் ஏற்படலாம். தாய்க்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை இறைஞ்சுங்கள். பங்குச்சந்தை விவகாரங்களில் நட்டம் ஏற்படும். நன்றாக உழைத்தாலும் நல்ல பெயர் எடுக்க முடியாது. உங்கள் உடைமைகளை பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வது நல்லது. சிலருக்கு பயமும் தீராத சங்கடங்களும் ஏற்படும். பொருட்கள் நஷ்டமாகும். ஆச்சாரக்குறைவாக நடப்பர். சிந்தை தெளிவின்றி குழம்பிய நிலையில் இருப்பர். புகழுக்கு பங்கம் ஏற்படும். புத்திரருக்கு ஆரோக்கிய குறைவு உண்டாகும். வைத்திய செலவுகளும் அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் சிரத்தையுடன் படித்தால் சிரமமின்றி தேர்ச்சி பெறலாம்.